இன்றைய தினம் காலநிலை மாற்றம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதல் நிகழ்வாக மதுரை மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஆர் சாலினி அம்மா அவர்களும், மதுரை வடக்கு வட்டாட்சியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்தாங்கனி ஐயா அவர்களும், எம் பள்ளியின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாளாளர் ராமர், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர் திரு பாரதிதாசன் ஐயா அவர்கள் அனைவரும் இணைந்து இன்றைய தினத்தின் முதல் நிகழ்வாக மரங்களை நட்டு பாதுகாப்போம். கொஞ்சம் விலையை வாங்க. கொஞ்சம் பார்க்க இந்த மாதிரி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துங்க. கடைசி எல்லாம் நிற்க சொல்லி தம்பி கொஞ்சம் ஓரம் மேலே தூக்கிப்பிடி அந்த இதாக கொஞ்சம் உயரம் உயரம் அப்படி அப்படி இப்படி ஒன்று போல ஒரே லெவலில் அப்படி ஒரே லெவலில் அப்படி பிடிச்சிக்கோ. அப்படி இப்படி தம்பி நீ அந்த சைடு காலை வச்சுருங்க. பள்ளத்தில் வந்துடலாம். நீங்கள் திரும்பின மாதிரி சார் மஸ்தான் சார் கொஞ்சம் தானடிக்க முடியாத நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் முன்னெடுத்து வரும் பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் ஒருவனுக்கே புகழ. إن شانئك هو
பொறுப்பை ஏற்று சிறப்பு செய்து தருமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம் பள்ளி தாளாளர் ஹாஜி எஸ் முகமது இத்ரீஸ் அவர்களையும் முன்னிலை பொறுப்பை ஏற்று தருமாறு எம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் ஹுசேன் சார் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். தொடர்ந்து விருந்தினர்களை வரவேற்கும் முகமாக சிறந்த முறையில் என் நிகழ்வாக இருந்தாலும் உடனடியாக சிறந்த முறையில் தயார்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர், நேரங்களையும் காலங்களையும் சரியாக கையாளக்கூடிய வித்தகர், எம் பள்ளியின் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள் விருந்தினர்களை வருக வருக என வரவேற்புரையாற்ற வருகிறார்கள். காலநிலை மாற்றம் மற்றும் உலக சுற்றுச்சூழலை கொண்டாடும் விதமாக இன்று எம் பள்ளிக்கு வருகின்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மதுரை கோட்டாட்சியர் ஆர்டி சாலினி மேடம் அவர்களே, மேடத்தை பற்றி சொல்லணும்னா சென்ற முறை திடீர்னு ஒரு விசிட்டுக்கு வந்தார். 2023 ஒரு விசிட்டுக்கு வந்தாங்க. அப்போ தான் நம்ம ஸ்கூலில் மாதவன் இந்த வேலைவாய்ப்பு திறங்கள் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருந்தான். அப்போ அந்த மாணவனை கௌரவிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு பரபரப்பான சூழலில் வந்தால் கூட உடனடியாக நின்று அந்த மாணவனை பாராட்டி புஸ்தகங்களை பரிசாக அன்பளிப்பாக கொடுத்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டு சென்றான். அதே மாதிரி இன்றைய தினம் கூட மரக்கன்று நடும் பொழுது ஒவ்வொரு மாணவனிடம் நல்ல முறையில் பேசி ரொம்ப செல்லமாக பேசி நான் ஒரு மிகப்பெரிய அதிகாரி அப்படிங்கிறத மறந்து ஒரு டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட்டை பேசுவாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அன்போட பேசிட்டு இருந்தாங்க. அதனால மேடம் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரர், ஏழைகளின் இதயக்கனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏழைகளின் இதயக்கனி அப்படின்னு சொல்லலாம். நான் மேடத்தை புகழணும்னு ஆசை தான். இந்த பெரிய ஆஃபீஸுனால எனக்கு புகழ்றது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சு தப்பாக நினைச்சிட வேணாம். அதனால ஏழைகளினுடைய இதயக்கனி, மதுரைக்கு கிடைத்த நெல்லிக்கனி, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் யாருன்னா மஸ்தான் கனி, வேற யாரும் கிடையாது. ஏழைகளின் இதயக்கனி, மதுரைக்கு கிடைத்த நெல்லிக்கனி. நெல்லிக்கனிக்கு என்ன சிறப்புனா ஔவையார் அதியமானுக்கு என்ன கொடுத்தாருன்னா நெல்லிக்கனியை தான் பரிசா கொடுத்தார். தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியவே தானமாக கொடுத்தவர். அதனால நெல்லிக்கனிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மூத்தவர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்படித்தான். கொஞ்சம் கோபமா பேசினா கூட முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்கனி எந்த அளவு உடம்புக்கு நல்லதோ, எந்த அளவுக்கு சக்தியை கொடுக்குமோ அந்த அளவுக்கு மதுரை வடக்கு தாலுகாவில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வரும் எங்களுடைய அருமை சகோதரர் மஸ்தான் கனி சார் அவர்களை அல்லமீன் மேல்நிலைப்பள்ளியின் சார்பாக வருகிற வரவேற்பதில் பெருமையில் செய்கிறேன். அதுக்கடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய துணை வட்டாட்சியர் திரு ராஜேஷ், அந்த நேர ஒரு சார் நிற்கிறார்ல சார், அந்த ஊதாக்களை சட்டை போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் ராஜேஷ் சார் வச்சிருந்தாங்க. அதனால அந்த மரம் ராஜேஷ் சாருடைய பேரை மறைமுகமா சொல்லிட்டு இருக்கேன். அதனால ராஜேஷ் சார் என்றுமே அல்லமீன் பள்ளியில நிற்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அந்த மரம் தான். புத்தருக்கு போதி மரம், எங்களுக்கு இந்த மரம். மொத்தத்தில் அவர் மதுரைக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரம், இறைவன் கொடுத்த வரம் அது. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதுக்கடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய வருவாய் ஆய்வாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ராமன். இந்த தனக்கு உரிய பாணியில் அன்பு, அழகு, ஆற்றல் என அடுக்கான மொழிகளில் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்புரையாற்றிய பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு நன்றிகள் பல. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். இவ்விழா சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மதுரை மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஆர்டி சாலினி அம்மா அவர்களுக்கு என் பள்ளியின் தாளாளர் நினைவு பரிசாக புத்தகங்களையும் பொன்னாடையும் போட்டி சிறப்பு செய்வார்கள். மாணவர்கள் அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள வடக்கு வட்டாட்சியர் மரியாதைக்குரிய மஸ்தான் கனி ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்வார்.
ரொம்ப நேர்மையான தாசில்தார், உண்மையான தாசில்தார், வாய்மையே வந்துகிட்டு மந்திரமா கொண்டு செயல்படக்கூடிய தாசில்தார். இவர் போன்ற நல்ல அதிகாரிகள் நிறைய மதுரையில் வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறத வாழ்த்தி அவருக்கு அந்த பொன்னாடையை வந்து நாங்கள் அறிவிக்கணும். ரொம்ப நன்றி. அப்படிப்பட்ட துணை வட்டாட்சியர் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யும் தருணம். நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர், அடுத்ததாக கிராம நிர்வாக அலுவலர் திரு இருளாண்டி அண்ணன் அவர்களுக்கு, கிராம இருளாண்டி அண்ணன் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்யும் தருணம். மாணவர்கள் நல்ல கரவொலி இருக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் பொறுப்பு. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழி. சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். இது உண்மைதான். சுத்தமான காற்று, தண்ணீர் மற்றும் உணவு நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்பும் ஆகும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இக்குறளில் வள்ளுவர் பசுமையான சுற்றுச்சூழல் மனிதனுக்கு போர் கவசம் போன்று பாதுகாக்கிறது என்று கூறுகிறார். சுற்றுச்சூழல் என்பது காடு, மலை, கடல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். பசுமையான சுற்றுச்சூழல் மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கையை அளிக்கிறது. இயற்கையோடு இயைந்து வாழ் என்கிறது பொன்மொழி. இயற்கையை நாம் பாதுகாத்து அதனுடனே சேர்ந்து பயணிக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல், நிலம், நீர், காற்று ஆகியவை மாசுபட்டு கொண்டே வருகிறது. நில மாசு என்பது தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் குப்பைகளாலும் ரசாயன பொருட்களாலும் ஏற்படுகிறது. நீர் மாசு என்பது நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுவதால் ஏற்படுகிறது. காற்று மாசு என்பது வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையினாலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு பொருட்களாலும் ஏற்படுகிறது. இவ்வாறே தொடர்ந்து கொண்டு இருந்தால் புவியின் வெப்பம் அதிகரித்து கடல் மட்டம் அதிகரித்தல், நில வறட்சி, பனிக்கட்டி உருகுதல் போன்ற பாதிப்பை நமக்கு உண்டாக்கும். மனிதன் இயற்கையோடுதான் இணைந்து உள்ளான். இயற்கையின் மீது போர் தொடுக்கிறான் என்று நினைத்தால் மனிதன் அவன் மீதே போர் தொடுக்கிறான் என்பதை அர்த்தம். இயற்கையின் அழகு மரம், அதை அழியாமல் காப்பதே அறம் என்று கூறி பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அனைத்து பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதை நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே எனது முழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. மாணவர்கள் நல்ல கரவொலி இருக்கலாம். அருமையான உரை. முதுமை அடைந்து விட்டால் பூமி தாய் நரைமுடிகளாய் நாடெங்கும் பாலித்தீன் பைகள். இந்த நிலைமையில தான் நம்ம நாடு இருக்குது. இந்த பாலித்தீன் பைகளை ஒழிக்கும் விதமாக, இயற்கையை பாதுகாக்கும் விதமாக அடுத்ததாக பேச வருகிறார் 10ஆம் வகுப்பு ஆப்பிரிவைச் சேர்ந்த பல சிவகார்த்திக். கவிதை வாசிக்க வருகிறார். கூடியிருக்கும் மூத்தோர் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தையும் இளையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் கவிதையை தொடங்குகிறேன். பூமி தாய்க்கு ஆடை உடுத்த செடி கொடிகள் உண்டு. பூமியை அலங்கரிக்க அனுதினமும் பூக்கள் உண்டு. பூமியின் அழுக்கை நீக்க மழையும் உண்டு. பூமியை சலவை செய்ய சூரியன் உண்டு. பூமியை குளிர்விக்க நிலவும் உண்டு. பூமியை பாழ்படுத்த மனிதன் என்ற ஜீவராசி மட்டுமே உண்டு. பூமியை பாழ்படுத்த மனிதன் என்ற ஜீவராசி மட்டுமே உண்டு. நெகிழியை புதைத்து மண்ணின் வளமையை குறைத்தோம். காட்டை அழித்து புவியை வெப்பமாக்கினோம். மரத்தை வெட்டி மழையை தடுத்தோம்.
ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணில் நமது மாசோட்டம். ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணில் நமது மாசோட்டம். காசு பணம் தாவரங்களில் காய்ப்பதாக இருந்திருந்தால் மரங்களை எவராவது வெட்டுவார்களா? காடுகளைத்தான் அழிப்பார்களா? காசு பணம் தாவரங்களில் காய்ப்பதாக இருந்திருந்தால் மரங்களை எவராவது வெட்டுவார்களா? காடுகளைத்தான் அழிப்பார்களா? விளை நிலங்களை கூறு போட்டு விற்கத்தான் செய்வார்களா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான கவிதை வரிகள். இயற்கை அழித்தால் அழிவது இயற்கை மட்டுமல்ல, ஏன்னா இயற்கைக்கு மனிதன் தேவையில்லை, ஆனால் மனிதனுக்கு நிச்சயமாக இயற்கை தேவை. ஒரு ஆய்வு சொல்லுதப்பா, ஒரு சின்ன கவிதை தான். ஒரு ஆய்வு சொல்லுதப்பா, நெகிழியால் மீன் முதல் மான் வரை மாண்டு போகும், ஈக்கள் முதல் பூக்கள் வரை மலடாகும், அத்தனை நதிகளும் அதிவிரைவில் வற்றி போகும், புத்தனை போல் வாழ்ந்தாலும் புற்றுநோய் முற்றிப்போகும், கால்நடை இறப்புக்கும் சாக்கடை அடைப்புக்கும் காரணம் இந்த நெகிழிதான். மூச்சு திணறுதப்பா பூமி தாய்க்கு, அவள் முந்தியில் பிறந்த சந்ததிகள் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டாமா? பெண் சிசு கொலை போல பெருங்குற்றமே மண் சிசு கொலை. ஊருக்கு ஊர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், பேரணிகள் நடத்தப்பட வேண்டும். ஏன், நான் இனி நெகிழியை பயன்படுத்த மாட்டேன் என்ற தனி மனித சபதம் மேற்கொள்ள வேண்டும். டீக்கடையில் தந்தாலும் நெகிழி குவளையில் இனிக்கும் தேநீர் இனியும் அருந்த மாட்டேன். இப்படி ஒவ்வொருவரும் உறுதி கொள்வோம். இனி தனி மனித கொள்கையில் இணைத்துக் கொள்வோம். முற்றிலுமாக பிளாஸ்டிக்கை தவிர்க்க பழக வேண்டும். நாளை நம் குழந்தைகள் வாழ வேண்டும் என்ற இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தின் உறுதியை மேற்கொள்வோம் என கூறி மாணவர் சிவகார்த்திகேயனுக்கு மாணவர்களின் பலத்த கரவொலியின் மத்தியில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மதுரை மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி RD சாலினி அம்மா அவர்களை சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சில உரைகள் நிகழ்த்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இனிய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவ செல்வங்கள் மற்றும் எங்கள் துறையை சார்ந்த வடக்கு வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் அண்ட் மனமார்ந்த நன்றிகள். அந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையிலிருந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த தினத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு என்ன நாள்? சத்தமா சொல்லுங்க. ஜூன் 5 என்ன தினம்? உலக சுற்றுச்சூழல் தினம். இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். இப்ப உங்க முன்னாடி 2 பேர் பேசினாங்க, சொல்லாமா? சொல்லுங்க. இயற்கையை பாதுகாக்கணும். சரிங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மரம் என்ன தருது? நிழல் தருது. அதுக்கப்புறம் காற்று, ஆக்சிஜன் தருது. அதுக்கப்புறம் என்ன தருது? மழை தருது. மழைக்கு அப்புறம் மழையிலிருந்தா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? உணவு கிடைக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால மண்ணு மக்கி போகுது. நம்ம நல்ல ஒரு உலகத்தையும் நல்ல ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு உலகத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போகணும், ஒரு அழகிய உலகத்தை கொடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல. நம்ம முன்னோர்கள்லாம் நல்ல முறையில இந்த இயற்கையை பேணி காத்ததுனாலதான் நம்ம இப்ப இந்த அளவுக்கு கொஞ்சமாவது இந்த இயற்கையை நம்ம பயனடைய முடியுது இயற்கையினால. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு பின்னால் வர சந்ததியினருக்கு ஒரு நல்ல இயற்கையை நமக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்மளும் அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போகணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே சில அறிவியல் வளர்ச்சி அண்ட் மற்ற டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்னால சில விஷயங்கள் நம்ம மனிதர்களுடைய தேவையின் காரணமாக நம்ம சில
இயற்கை சேதாரங்கள் நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். அதை ஈடுகட்டும் விதமாக நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், இயற்கையை பேணி காக்கும் விதமாக எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை துணிஞ்சு செய்யணும். அதுல ஒரு விஷயமா தான் இன்னைக்கு வந்து மரம் வச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். தண்ணி வரதை வந்து நீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாம வந்து உங்க பயனுக்கு மட்டுமே இருக்கிற அளவுக்கு தண்ணியை நீங்க பயன்படுத்திட்டு மீதத்தை வீணடிக்காம சேமிக்கலாம். இப்போ ஃபயனு லைட்டு அதெல்லாம் வந்து எரியுது அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாம நீங்க பயன்படுத்தல அப்படின்னா உடனே அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு தனிநபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் மொத்தமா என்ன பண்ணும், நம்ம இயற்கையை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால உங்களிடம் அந்த மாற்றம் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது, இப்போ இந்த மரம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மரத்தை வந்து இப்போ வச்சிருக்கிறது வெறும் 6 மரம் தான். இன்னும் வர வாரங்கள்ல வந்து நம்ம இன்னும் நிறைய மரங்கள் வைக்க போறோம். அந்த மரத்தை மட்டும் இல்லாம உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள் அன்று இல்ல ஏதாவது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல நிகழ்வுகள், இல்ல ஏதாவது பண்டிகை காலங்கள், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு மரம் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு மரமாவது நீங்க நடணும். சரியா? அதை நடுறதோட மட்டும் இல்லாம நல்லபடியா அதை வளர்த்து அடுத்த ஜெனரேஷன் விடணும். இதே மாதிரி உங்களை போல ஒரு முன்னாள் மாணவராக இருந்து இந்த மரத்தை நட்டவர் தான் நம்ம டிடி ராஜேஷ் சார். ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, தலைமை ஆசிரியர் சொன்னாங்க இல்லையா, அந்த மரம் வந்து இப்ப இங்க இருக்குன்னா அது அவர் தான் வச்சிருக்காரு. அடுத்து நீங்க நாளைக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இது நான் வச்ச மரம் அப்படிங்கறத வந்து பெருமைகளை விட தாண்டி அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சரியா? அந்த சந்தோஷத்தை நீங்க எல்லாரும் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை வந்து நல்ல முறையாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுடைய மனசுல அந்த விதையை ஏற்படுத்தி கொடுக்க காரணமாக இருந்த இந்த அலமின் மேல் பள்ளிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டி இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த முறையில் மாணவர்கள் உள்ளத்தில் எதிர்கால தேவையான இயற்கையை விதைத்த வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் அம்மா அவர்களுக்கு நன்றிகள் பல. தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றியான விழிப்புணர்வுகளை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர் மதிப்பிற்குரிய பாரதிதாசன் அவர்கள் திருவுரை நிகழ்த்துவார். அவர்களே, பசுமை வணக்கம். பசுமை வணக்கம். கொஞ்சம் சோம்பல்ல இருந்து வெளியில வருவோமா? இந்த 11 மணி வெயிலையும் நமக்கு பசுமையை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த மரங்களுக்கு நம்ம ஒரு வணக்கம் சொல்லுவோமா? சொல்லுவோமா? பசுமைக்கு வணக்கம். இந்த பசுமைக்கு வணக்கம். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். எல்லாரும் வீட்டுல இருந்து 1 லிட்டர் தண்ணி கேன் கொண்டு வரீங்க, அல்லது 1/2 லிட்டர் தண்ணி கேன் கொண்டு வரீங்க. எல்லா மாணவரும் முழுசா நீங்க தண்ணி குடிக்கிறது இல்ல. வருவாய்த்தினருக்கும் நான் பசுமை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. இப்போ பேசினார் இல்லைங்களா, அவர் வந்து நாங்க வந்து செல்லமா கூப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பாரதி அப்படின்னு அவரை சொல்லுவோம், பசுமை பாரதின்னு சொல்லுவோம். அவரோட பிள்ளைங்க 2 பேரும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்துதான் நிறைய இடங்கள்ல வந்து நாங்க எப்ப மரம் வைக்கிறதுனாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவோம். அவர் பதியம் போட்டு வைக்கிற மரத்தை எங்களுக்காக கொண்டு வந்து தரது மட்டும் இல்லாம, அந்த மரம் வைக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த மரம் வந்து நல்ல நிலையில வர்ற அளவுக்கு ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களும் கண்டிப்பா உங்களை மாதிரி இதே ஒன்றும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே அவங்க அப்பா கூட வந்து இந்த மாதிரி ட்ரீ பிளான்டேஷனுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்க சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களையும் அவர் கூப்பிட்டுக்குவாரு. சரிங்களா? தேங்க்யூ. பசுமை பாரதி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல. தொடர்ந்து என் பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் முகமது ஹாஜி எஸ் முகமது இத்ரிஸ் அவர்களுக்கு நமது மதுரை மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி RD சாலினி அம்மா அவர்கள் நினைவு கிடையத்தை வழங்கி சிறப்பு செய்வார். சுற்றுச்சூழல் பாதுகாவலர் கரோலி எழுப்பலாம். தொடர்ந்து நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஷேக் நபி அவர்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அம்மா அவர்களும்
வட்டாட்சியர் ஐயா அவர்களும் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாவலர் நினைவு கிளத்தை வழங்கும் தருணம். தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர் பசுமை பாரதி அவர்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாவலர் நினைவு கதையத்தை வழங்கும் தருணம். மாணவர்கள் நல்லா கரவொலி எழுப்பலாம், உற்சாகத்தோட கரவொலியை கொடுக்கலாம். சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகள் பல. தொடர்ந்து நன்றி உரை நவிழ வருகிறார் எம் பள்ளியின் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் திரு பானூருல்லா அவர்கள். அழகிய ஒரு தருணம். இந்த தருணத்தில் செழிப்பான வளத்தை தரும் நம் இயற்கை, பூமி தலைப்போங்க காத்திடும் நம் இயற்கை, இயற்கையை இயற்கையாக பாதுகாப்போம், போற்றுவோம் என இயற்கைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அழகான நிகழ்விற்கு என்றும் மாணவர் நலனில் கடமை கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தாளாளர் முகமது இத்ரீஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பான முறையில் நல்லதொரு வரவேற்பை நல்கிய எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் மாணவர் சார்பாகவும் நன்றிகளை உறுத்தாகிறோம். சிறப்பு விருந்தாக வருகை புரிந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வருவாய் கோட்டாட்சியர் சாலினி அம்மா அவர்கள் அழகான முறையில் இயற்கை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அழகிய தருணத்தில் கூறி மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்திய அம்மா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றிகள். மேலும் மதுரை வடக்கு வட்டாட்சியர் மத்தான்கனி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பசுமை சுற்றுச்சூழல் விருது பெற்ற பாரதிதாசன் அவர் 1 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் விருது பெற்று சிறப்பான முறையில் அதிகமான மரக்கன்றுகளை நட்டு தமிழக அரசால் வாழ்த்து பெற்றவர். அவருக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் துணை வட்டாட்சியர் ராஜேஷ் அவர்களுக்கும் கிராம நிர்வாகி அலுவலர் இருளாண்டி அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு அழகான முறையில் உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையை போற்றுவோம், இயற்கையை பாதுகாப்போம். உனக்குத்தான் முதலிடம், உலகெங்கும் உண்டடம். மைக்ரான்னு பேரை சொல்லி மஞ்ச பைய ஓர கட்டி அவசரத்துல அறிவியல் வளர்ச்சின்னு அறியாத நோய் தரும் அற்ப பைய ஒன்ன கண்டுபிடிச்சு ஓசோன ஓட்டையாக்கி காற்றையும் மாசாக்கும். மண்ணும் தான் திங்காது, மக்கித்தான் போகாது, காற்றடையும் கரையாது. சாயம் போன உன்னை தேடி என்னோட அணைச்சபடி சந்தோஷமா கேட்டுக்கிட்டோம் சாயங்கால வேலையில உன்னோட கதையெல்லாம். அப்பத்தான் தெரிஞ்சது அற்புத விளக்கிலிருந்து வந்த பூதம் போல மஞ்சப்பையே அனைத்தும் உனக்குள் அடக்கம் என்று. மஞ்சப்பையே இது மாசில்லாத பையே, தங்கப்பையே இது தரமான பையே,